என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாச கடைசியில உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் நீசமடைய போறாரு, அதனால மாச கடைசியில கவனமா இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. அது மாச கடைசி அப்புறம் பாத்துக்கோம். இந்த மாசம் எப்படி தொடங்குது தெரியுமா? ரொம்ப 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 அற்புதமா தொடங்குது. ஏன்னா இந்த மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கார். குரு சந்திர யோகத்தோட மாசம் தொடங்குது. என்ன யோகம்? குரு சந்திர யோகத்தோட இந்த மாசம் அப்படிங்கிறது தொடங்குது. ரொம்ப 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 அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமா இருக்கும். புகழ் கூடும். நிறைய புனித பயணங்கள் போகலாம். நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவைன்னா சந்தர்ப்பங்கள், திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நிரூபிச்சுக்குவோம். ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதுல இருந்து நாம திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஒரு பொருளை இழந்துட்டோம், அதை எப்படியாவது மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். எல்லாருமே சந்தர்ப்பத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில அற்புதமான பல சந்தர்ப்பங்கள், பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி 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 கொண்டு வரக்கூடியதுதான் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு யோகத்தோட இந்த மாசம் தொடங்குது அப்படிங்கறதால மிக அற்புதமான மாசமா இருக்கும். அரசியல், பொதுநல இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது பாதை கிடைக்கும். என்னடா நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் முன்னுக்கு போயிட்டே இருக்கானே, நம்ம அப்படியே தேங்கியே நிக்கிறோமே, நமக்கு முன்னுக்கு போறதுக்கு ஒரு வழியே கிடையாதா? யாரு தான் நம்மளை தூக்கி விட போறா? ஊர்ல இருக்கிற எல்லாம் நம்மள காலி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தங்க கூட இல்லையா இந்த உலகத்துல? நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது இல்லையா? இப்பெல்லாம் யோசிச்சவர்களுக்கு கை தூக்கி விட ஆட்கள் கிடைப்பாங்க. சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க சாதிச்சு காட்டிடலாம். அது மாதிரி தொழில் ரீதியா எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஒரு தொழில் இருக்கு, எப்படி முன்னுக்கு கொண்டு வரதுனே தெரியல. இருக்கிற தொழிலை விட்டுட்டு எங்கன்னா வேலை வெட்டிக்கு போலாலும் சரி, நானும் முதலாளி நானும் ஓனர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன், ஒன்னும் வருமானம் இல்ல, சட்டை தான் வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கு, உள்ள 10 ரூபா கூட இல்லைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏதோ வெளிமப்புக்கு அயன் பண்ண சட்டை குறையாம நானும் சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களா தான் நீங்க இருந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆமாம் போ 10 ரூபா கையில காசு இல்லை, நம்ம அப்படியே அயன் பண்ணி போட்டுட்டு கிடக்கிறோமா அப்படின்னு அழுகு சட்டையோட அலையணும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான். பளிச்சுன்னு போட்டாலும் 10 காசு உள்ள இருக்காது, இல்ல சும்மா பஞ்ச பராரி மாதிரி சுத்திட்டு இருக்க வேண்டியதான். இந்த நிலைமை அப்படிங்கிறத இந்த புரட்டாசி மாசம் மாத்தி காட்டிடும். ஏன்னா மாச தொடக்கத்துல ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம்.
நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க, நிறைய ஆலயங்களுக்கு போவீங்க, புனித பயணங்கள் போவீங்க. வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்களுக்கு பயணம் ரெடி ஆயிடும், கிளம்பி போயிடலாம். ஒரு சிங்கப்பூர் போறேன், துபாய் போறேன், மலேசியா போறேன், ஃப்ரெண்ட் ஒருத்தன் விசா எடுத்து அனுப்புறேன்னா, மாமா மச்சான் ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான், அவன் ஒரு விசா எடுத்து அனுப்புறேன்னா, இந்த மாதிரியான காரியங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நபரா நீங்க இருந்தீங்கன்னா டிக்கெட் ரெடி, விசா ரெடி, நல்ல வேலை ரெடி, போய் உக்காந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்பாடா நிம்மதியா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாசமாவும் இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி மாச தொடக்கத்துல உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில புதன் உச்சம் பெற்று இருக்காரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான அவரு உச்சமடைகிறார். அப்படிங்கும் போது வருமானம் உயரும், வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது நல்லா இருக்கும், பணம் பல வழியிலையும் வரும். 13 நாளைக்கு புதனால உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு துலா ராசிக்கு போய் 6ஆம் இடத்துல புதன் மறைகிறார். கவலைப்பட வேண்டியதில்லை. ஆச்சரியப்படக்கூடிய நல்ல தகவல்கள், பெரிய பெரிய மனிதர்களோட சந்திப்புகள் எல்லாம் நடக்கும். வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான். அதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு பெரிய பிரச்சனைடா வாழ்க்கையில, இதை சரி பண்ணிட்டாலே போதும், எனக்கு பெருசாலாம் எதுவும் ஆபத்து இல்லை, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து வெளில வந்துட்டா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாசத்தோட நீங்க போது நீங்க தான் அதுல ஜெயிக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல செவ்வாய் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசியில இருக்காரு. இப்ப துலா ராசியில இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரையாதிபதியான செவ்வாய் 6வது வீட்டுல இருக்கார். அப்படிங்கிறது எதிர்பாராத இனிமைகள் அப்படிங்கறத கொடுக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும். துணிஞ்சு நீங்க சில முடிவுகளை எடுக்கலாம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப பங்காளி ஒருத்தர் இருக்கான், சொத்து பிரிச்சுக்கணும், பிரிச்சுக்கிட்ட சொத்துல பிரச்சனை, நீங்கிட்டு வராத, வண்டி இதுல விடக்கூடாது, போகக்கூடாது, வேலி போடுறேன், ஆடு மாடு வந்து மேயக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொத்து பிரச்சனை வரும் இல்லையா, அதெல்லாம் இனிமே இருக்காது. 4 பேர் ஊருக்காரர்களை பஞ்சாயத்து வச்சு நல்லபடியா பேசி தீர்த்துக்கலாம். அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள பரம்பரை சொத்து இருக்கு, பங்காளிகளுக்குள்ள பிரிக்காம கிடக்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சொத்து சுத்தமா உங்க கைக்கு வந்துடும். அதன் பிறகு அதை வச்சு நீங்க 10 ரூபா பொழைக்கலாம். அதே மாதிரி சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல இருக்கார். 9க்கும் 10க்கும் அதிபதியான அவரு 11வது வீட்டுல இருக்கார். இப்ப பாத்தீங்கன்னா வக்கரமாயி கொஞ்சம் மறுபடி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நேர்கோட்டு பயணம் அப்படிங்கறது தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப கலைஞர்களுக்கு அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள், திரைத்துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு. அதாவது நான் மெதுவா தான் முன்னுக்கு போவேன், ஆனா ஸ்ட்ராங்கா பிடிச்சுவேன், பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிதான் நீங்க இந்த மாசத்துல செட்டில் ஆக போறீங்க. அப்படி பல அற்புதமான நேரம் அப்படிங்கறதையும் கொடுப்பாரு. இப்ப 24ஆம் தேதி தான் ராசிநாதன் சுக்கிரன் நீசமடைகிறார். உங்களோட ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, அவர் நீசமடைகிறார். அப்படிங்கும் போது உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு வரலாம். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கடை வாங்கி வாங்க வேண்டியதுல பின்னாடி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தேவையில்லாம அடுத்தவர்கள் பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாது. அது மாதிரி கலைத்துறை, திரைத்துறை, வேலை வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா போனெல்லாம் ஆன்ல வச்சிருக்கணும். முக்கியமான ஒரு தகவல் வர நேரத்துல போன் சுவிட்ச் ஆப்ல இருக்கும், பெரிய வாய்ப்பு கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த மகளாய அமாவாசை வருது, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு, குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கிட்டு, மாற்றுத்திறனாளிகள் அல்லது சாலையோரத்துல இருக்கக்கூடிய வீடற்றவர்கள் இவர்களுக்கு அன்னதானம் அப்படிங்கறத செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.